நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு விசாலத்தை உண்டாக்குகிற தெய்வம். வேதத்தில் சங்கீதம் 65 வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். நாம் எதற்காக தேவனிடத்தில் மாம்சமான எல்லாரும் வருகிறார்கள் என்றால், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். பாருங்க, கொர்நேலியுடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சகரியாவிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அன்னாளிடத்திலே ஏலி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார், உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. பிரியமானவர்களே, ஜெபிக்கிற பொழுது நமக்கு எட்டாத காரியங்களை நம்முடைய கையில் கிட்ட பண்ணுகிற ஒரு தெய்வம் உண்டு. எனவே நம்முடைய ஜெபம் பரலோகத்தை எட்டுமென்றால், நம்முடைய கையிலே கிட்டாத காரியத்தையும் அந்த ஜெபம் நமக்கு கிட்டிட பண்ணிடும், கைகூடி வர பண்ணிடும் என்பதை இந்த கால வேளையில் ஆவியான தெய்வம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். எரேமியா 33:3, ஆமே, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ நமக்கு எட்டாத காரியம் நம் கையில் கிடைக்க வேண்டுமென்றால் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் எழும்பட்டும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்கள் இந்த நாட்களிலே எழும்பட்டும். அப்படி என்றால் உங்களுக்கு கிட்டாத காரியம், உங்களுக்கு எட்டாத காரியத்தை உங்கள் கைகளில் தர பரலோகத்தின் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசித்து தொடர்ந்து தேவ சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தெய்வீக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசாலத்திலே உங்களை கர்த்தர் கொண்டு வருவார். God bless you.